சேம் இன்டர்மீடியட் 30-day ஷெடியூல்ல இன்னைக்கு டே 20யோட ஷெடியூல பிசினஸ் லாஸ்ல கோட் ஆன் வேஜஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா கோட் ஆன் வேஜஸ்ல ஒரு 7 மார்க் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது கூடவே எத்திக்ஸ் ரிவைஸ் பண்ணிருங்க. ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிருங்க எத்திக்ஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல டெத்தும் ரிட்டையர்மெண்ட்டும் பார்த்துருங்க. அதுவுமே நீங்க 2 மார்க்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வரும், கெய்னிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும், குட்வில்லோட செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருங்க. அண்ட் டிடி பொறுத்த வரைக்கும் டிடிஎஸும் டிடக்ஷனும் பார்த்துருங்க. முக்கியமாக டிடிஎஸ் அண்ட் டிடக்ஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது த்ரெஷோல்டு லிமிட் என்ன பெர்சன்டேஜ், என்ன லிமிட், அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். டிடிஎஸும் அப்படி தான் படிக்கணும், டிடக்ஷனும் அப்படி தான் படிக்கணும். ஏன்னா டோட்டல் கம்ப்யூட்டேஷன் வரும்போது நமக்கு டிடக்ஷன்ஸ் தேவைப்படும். டிடிஎஸ் 2 மார்க்ஸோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துக்கோங்க. அண்ட் ஐடிடி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேல்யூ ஆஃப் சப்ளை பார்த்துருங்க. வேல்யூ ஆஃப் சப்ளைல சம்ஸ் இருக்குது. சம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட் மூணையுமே ரிவைஸ் பண்ணிருங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், 2 தடவை ரிவைஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட் ரிவைஸ் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லா சப்ஜெக்ட்லையும் above 60 அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.